சீமான் வந்து ஒவ்வொரு கூட்டங்களிலும் ஒவ்வொரு இதுலேயும் வந்து எங்களுக்கு சின்னம் பெருசு கிடையாது, நாங்கள் வந்து எங்களுடைய கொள்கைகளும் எங்களுடைய பிறகு தான் வந்து சொல்கிறாரு. அப்போ இந்த சின்னத்தை பற்றி அவருக்கு அவசியமே கிடையாது. ரெண்டாவது வந்து அவர் மெழுகுவர்த்தி சின்னத்தில் ஃபஸ்ட்டு போட்டிட்டார், அப்புறம் ஏன் இதுக்கு வந்தார் சொல்லுங்கள் சொல்லுங்கள். நாங்கள் சிலிண்டர், கேஸ் சிலிண்டர் இல்லைங்க. இப்போ வந்து இதுக்கு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தெல்லாம் போட்டிட்டு ஜெயித்தாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கன்று சின்னத்தில் போட்டிட்டாங்க, இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதில் தான் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடம் வரதுக்கு கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது. குழந்தை பிறந்து படித்து அதுக்கு அடுத்தது தான் வந்துட்டு கலெக்டர் ஆக முடியும், எடுத்த உடனே கலெக்டர் ஆக முடியாது. இப்போ நாங்கள் வந்து எங்களுடைய பார்ட்டிகளை வந்து நாங்கள் அது மாதிரி தான் கொண்டு போகிறோம். அதனால் வந்து எடுத்த உடனே எல்லோரும் வந்து 40 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க, இல்லை எல்லோரும் வந்து 234 தொகுதி ஜெயிச்சிருக்காங்க அப்படின்னு யாரும் கிடையாது. இன்றைக்கி சீமான் வந்து கட்சி ஆரம்பித்து 10-15 வருஷம் ஆயிடுச்சு, 14 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ எந்த இதுலையும் ஜெயிக்கலையா அவர் சொல்லுங்கள்? எதில் ஜெயிச்சிருக்காரு சொல்லுங்கள்? அவர் சின்னத்தில் என்ன கரும்பு சின்னத்தில் எதில் ஜெயிச்சிருக்காரு? அதே மாதிரி தான் நாங்களும், அதே மாதிரி தான் சார் நாங்களும் என்ன இருக்குங்க, அதே மாதிரி தான் நாங்களும். அதனால் வந்து நீங்கள் வந்து அவர் ஏதாவது ஜெயிச்சு கரும்பு சின்னத்தில் ஜெயிச்சுருந்தா சொல்லுங்கள் பார்க்கலாம், எங்கே ஜெயிச்சிருக்காரு? இல்லை வார்டு கவர்னர் சின்னமே இல்லை சார். அப்படிங்களா? சரி சரி. சார் நம்ம கர்நாடகாவுக்கு நம்மளுக்கு சம்பந்தம் கிடையாது, நம்ம வந்து ஆந்திர பிரதேஷ். ஓகேயா? நம்ம தலைவர் ஆல் இந்தியா பத்தில கேக்குறாங்க. அவங்க வந்து ஒரு நிமிஷம் இது வந்து தேசிய கட்சி கரெக்ட். கேளுங்க. சரிங்க. தமிழ்நாட்டுக்கு தண்ணி திறந்த விட சொல்லி நாங்கள் போராடுவோம். எதுங்க சார்? இப்போதான் சார் நாங்கள் வந்திருக்கோம். எப்படிங்க? தம்பி தான் சொல்லணும் அது. ஏன்னா நீங்கள் தமிழ்நாடு முழுக்க எங்களுடைய கட்சி நிர்வாகிகள் எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்புறம் ஏன் கேட்குறீங்க? 4 பேரான்னு ஏன் கேட்குறீங்க? தம்பி இந்த கேள்வி தப்பு. 4 பேரா நீங்கள் எப்படி டிசைட் பண்ணலாம்? சார் வந்து எண்ணிக்கை என்பதெல்லாம் இல்லை, சார் சார் தம்பி தம்பி கேளுங்க, பரவாயில்ல கேளுங்க. தம்பி தம்பி நீங்கள் கேளுங்க. பொறுப்பாளர்கள் வந்து போட்டுக்கிட்டு இருக்கான், கூடிய சீக்கிரம் நீங்கள் எதிர்பார்க்குறது என்ன இருக்குண்ணே? சரிங்க சார், நாங்கள் தான் சொல்லிட்டோமே, விவசாயிகளுக்கு அனைத்து இது நாங்கள் வந்து அதுக்காக பாடுபடுவோம், போராடுவோம். எங்களுடைய அடிப்படை சித்தாந்தமே வந்து விவசாயிகளை முன்னிறுத்தி கொண்டது தான். ஏன்னா இந்தியாவுடைய பொருளாதாரமே விவசாயத்தால் தான் நிர்ணயிக்கப்படுகிறது. விவசாயி இல்லைன்னா இந்தியாவே கிடையாது. அப்படி ஒன்றும் கிடையாது, அப்படி கிடையாது. நாம் தமிழர் இருக்காங்கன்னா அவங்களுடைய நிர்வாகிகள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க, அவங்க நிர்வாகிகள் எங்களுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. பாரதிய மக்கள் ஐக்கிய கட்சியினுடைய மாநில தலைவர் கே ஜெயக்குமார் என்னுடைய பெயர். வருகின்ற 2024 நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் எங்களுடைய கட்சியின் சார்பில் பாண்டிச்சேரி உள்ளிட்ட தமிழகத்திலே 40 இடங்களிலும் நாங்கள் போட்டியிட தயாராக இருக்கின்றோம். அதற்கான வேட்பாளர்கள் தேர்வு நடந்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய மேலிட பார்ப்பாளர் அவருடைய அனுமதியோடு நாங்கள் வேட்பாளர் பட்டியலை அறிவிக்க உள்ளோம். அதற்கு அடுத்ததாக தமிழகத்திலே நாங்கள் வேட்பாளர்களை நிறுத்தி 40 இடங்களிலும் நாங்கள் வந்து போட்டியிட தயாராக இருக்கின்றோம். குறைந்தது 10 இடங்களில் நாங்கள் வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் உள்ளது. மற்ற இடங்களில் நாங்கள் வந்து 3வது இடம் அல்லது 4வது இடத்துக்கு எங்களுடைய வாக்குகள் பெற நாங்கள் தயாராக இருக்கின்றோம்.
அது சுத்தம். சார் வேறு இல்லை, நாங்கள் வெற்றி வாய்ப்பு கண்டிப்பாக 10 தொகுதியில் எங்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட வெற்றி கண்டிப்பாக கிடைக்கும். மீதி தொகுதியில் நாங்கள் நின்று தான் ஆகணும். எங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாம் இருக்காங்க. அங்கேயே ஓட்டு வங்கிகள் நாங்கள் நிறைய வாங்குறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. கொடுத்தாரு, தேர்தல் ஆணையம் எங்களுக்கு கொடுத்தாங்க. இல்லை, நாங்கள் கேட்டிருந்தோம், அவங்க கொடுத்தாங்க. நாங்கள் 10 சின்னம் கேட்டிருந்தாங்க, அதில் இது ஒரு சின்னம், அவங்க அது ஒதுக்கி கொடுத்துருக்காங்க. இல்லை, அப்படி கிடையாது. நாம் தமிழர் கட்சி என்பது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. இது நாங்கள் வந்து ஆல் இண்டியா பார்ட்டி. எங்களுக்கு 13 மாநிலங்களில் இப்பொழுது எங்களுடைய அமைப்புகள் இருக்கிறது, நல்லா சிறப்பாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதை சார்ந்து தமிழகத்திலும் நாங்கள் போட்டியிட தயாராக. தமிழ்நாட்டில் கட்சி ஆரம்பித்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே ஆகுது. ஆமாம் ஆமாம். எதுக்குங்க? சின்னத்துக்கு அப்ளை பண்ணி அது ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. 2 மாதம் டிசம்பர்லேயே கொடுத்துருவாங்க எங்களுக்கு. 3 மாதம் முன்னே கட்சி ஆரம்பிக்கல, எங்களுடைய கட்சி இருக்கு. சார் தமிழ்நாட்டில் இல்லை, கட்சி ஆரம்பிச்சது 2 அக்டோபர் 2022 ஆரம்பிச்சிருக்கிறது கட்சி. ஓகே, இது வந்து இப்போ நமக்கு இங்கே வந்து தமிழ்நாட்டில் வந்து நம்மளுக்கு சின்ன கொடுத்தது டிசம்பர் 17. ஓகே, சார் இது ஆல் இண்டியா பார்ட்டி இல்லையா? எங்கே ரெஜிஸ்டர் பண்ணுறோம்? அங்கே தானே பண்ணுறோம், டெல்லியில். சார் நம்ம கட்சி வந்து ஆந்திரால இருந்து இருக்கிறது. சார் 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 அந்த குழப்பத்துக்கு நாங்கள் விளக்கம் கொடுக்குறோங்க. அதாவது திராவிட தெலுங்கு தேசம் கட்சியினுடைய நிறுவனர் நாங்கள். என்னுடைய பெயர் முனி ஆறுமுகன். நாங்கள் வந்து நாளை மறுதினம் வந்து பொட்டி ஸ்ரீராமனுடைய நினைவு இல்லத்தில் வந்து எங்களுடைய கட்சியை வந்து மிகப்பெரிய ஒரு விழாவாக அன்றைக்கு வந்து எங்கள் கட்சியினுடைய வேட்பாளர்களை அறிவிக்கிறது ஒரு 2ஆம் நிகழ்ச்சிங்க. இப்போது பாரதிய ஐக்கிய மக்கள் கட்சி என்பது வந்து ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டி. அந்த நேஷனல்ஸ் பார்ட்டியோட வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி என்பது வந்து மாநில கட்சி. நாங்கள் வந்து எங்கள் கட்சி சார்பாக மத்திய கட்சியோடு இருக்கக்கூடிய பிஏபி பார்ட்டி, பாரதிய பிரஜா ஐக்கிய பார்ட்டி, அந்த கட்சியோடு வந்து நாங்கள் கூட்டணி அமைச்சு நாங்கள் குறைந்தபட்சம் வந்து ஒரு 10 நாடாளுமன்ற தொகுதியில் வந்து திராவிட தெலுங்கு தேசம் கட்சி சார்பாக போட்டியிடுறேங்க. அந்த 10 நாடாளுமன்ற தொகுதிக்கான வந்து பட்டியலை வந்து எங்களுடைய கூட்டணி தலைமைக்கிட்ட நாங்கள் கொடுத்துருக்கோங்க. இதுதாங்க சார். என்ன அவங்க கொள்கையை பிடிச்சி போய் அவங்க கூட கூட்டணி சார்? சார் வந்து இன்றைக்கி வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய கொள்கையெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா பாரதிய ஜனதா கட்சியாகட்டும் அல்லது இந்திய காங்கிரஸ் கட்சியாகட்டும் இதெல்லாம் ஓரளவுக்கு நாங்கள் எல்லாம் இந்த பாரதிய ஐக்கிய பிரஜா பார்ட்டி என்ற ஒரு நேஷனல்ஸ் பார்ட்டியினுடைய அடித்தளம் கொள்கை நோக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு வந்து மருத்துவம், விவசாயம் இது போன்ற தொலைநோக்கு திட்டத்தில் வந்து அவங்க வந்து ஒரு அரசியல் திட்டத்தை உருவாக்கியிருக்காங்க. அதை நாங்கள் பார்த்துங்க, படிச்சுங்க. ஒரு 2 வாரங்களுக்கு முன்பே வந்து பெங்களூர் போயிட்டு கட்சியினுடைய அகில இந்திய தலைவர் வீரா ரெட்டியை சந்திச்ச பிறகு அவருடைய கருத்தும் எங்களுடைய கருத்தும் வந்து உடன்பட்டதுனால தான் வந்து இன்றைக்கு வந்து நாங்கள் திராவிட தெலுங்கு தேசம் கட்சியின் சார்பாக வந்து இவங்களோட வந்து கூட்டணி அமைச்சிருக்கோம். சார், இப்போ விவசாய சின்னம் குறித்து வந்து நாம் தமிழர் கட்சியில் இருக்கிற பாக்யராஜ் அவர்கள் வந்து உங்கள் கட்சி தலைமைக்க பேச்சுவார்த்தை நடத்துறதா குறிப்பிட்டு சின்னம் வந்து அந்த மாதிரி ஏதாவது பகிர்றதுக்கு ஏதாவது நிலைமை இருக்கா? இல்லை, அதுக்கு வாய்ப்பு இல்லைங்க. இல்லை, அவங்க பேசியிருக்கிறாங்க சொல்லுவாங்க, அது வாய்ப்பு கிடையாது. நாம் தமிழர் பேசலாங்க அவங்க கிட்ட? இல்லை, ஆரம்ப நிலையில் பேசுனாங்க. சின்ன எங்களுக்கு கொடுத்த ஒதுக்குனப்போ கேட்டாங்க. அவங்க பல முயற்சிகள் எடுத்தாங்க, தமிழகத்துக்கு எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. பட் அதுக்கு எங்கள் அகில இந்திய தலைமை வந்து ஒத்துக்கலை. சரி சார், இப்போ நம்மளோட நோக்கம் டிஃப்ரெண்ட் இருக்குது சார். ஒருவேளை உங்களுக்கு கிடைக்கல, அவங்களுக்கு 2 பேருக்கும் வேலை நிறுத்திக்கிட்டாங்க சொன்னதுன்னா என்ன பண்ணுவீங்க? இல்லை, எங்களுக்கு ஒதுக்கிட்டாங்க. அது மாற்றம் கிடையாது, கோர்ட்டு கிடையாது.
சார் அப்படி வந்து நீதிமன்றத்தினுடைய தீர்ப்பினால் வந்து தேர்தல் ஆணையம் வந்து எங்களுக்கு எந்த சின்னம் ஒதுக்குதோ அந்த சின்னத்தில் நாங்கள் போடுவோம். ஆமாங்க சார், தேர்தல் ஆணையத்தால் அறிவிக்கப்பட்ட தேசிய கட்சி தான். ஏன்னா தேசிய கட்சி வந்து தேர்தல் ஆணையத்தில் அறிவிக்கப்படாமல் இருந்தால் எங்களுக்கு இந்த வந்து கரும்புடன் கூடிய விவசாய சின்னம் வந்து கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்காது இல்லையா? நீங்கள் வேணால் பட்டியலை போய் பாருங்கள். பாரதிய பிரஜா ஐக்தா பார்ட்டி வந்து ஆமாம் 11 மாநிலத்தில் இல்லைங்க, இப்போ வந்து இதுக்கு முதல் உதாரணங்கள் நிறைய இருக்குது. இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி வந்து யானை சின்னத்தெல்லாம் போட்டிட்டு ஜெயிச்சாங்க. அவங்க வந்து இன்றைக்கி மாமரத்தில் நின்றுருக்காங்க. இதே காங்கிரஸ் கட்சி வந்து இந்திரா காந்தி அம்மா இருக்கப்போ பசுவங்கன்று சின்னத்தில் போட்டிட்டாங்க. இன்றைக்கி கை சின்னத்தில் போட்டிடுது. தேர்தல் ஆணையம் என்ன ஒதுக்குறாங்களோ அதில் தான் போட்டியிட முடியுமே தவிர நம்மளுடைய சௌகரியத்துக்கு நம்ம எதுவும் பண்ண முடியாது. உங்களுக்கு இந்த சின்னம் ஒதுக்குனதுல வந்து அண்ணாமலையோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கு அப்படின்ட்டு நீங்க அந்த மாதிரி பாஜகவோட எதுவும் நீங்க ஏன்னா பாரதி எது இருக்கு நீங்க எதுவும் லிங்க் எதுவும் இருக்கா உங்களுக்கு? அது மாதிரி இல்லை, பாரத தேசம் பாரதியன்னு பேர் வைக்கிறது எல்லாத்துக்கும் உரிமை இருக்குது. இதுக்காக வந்து பாரதிய ஜனதாவோட நாங்கள் லிங்க் வச்சுருக்கோம், எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க, அண்ணாமலை சொல்கிறாரு. அதெல்லாம் வந்து யூகத்தின் அடிப்படையில் சொல்கிறதுல பதில் சொல்ல முடியாது. சொல்லு அது பரவாயில்ல, உட்காந்து என்ன தெரியாது, டிவிக்கு தெரியாது. எங்களுடைய முதல் கொள்கையே விவசாயத்தை சார்ந்தது. விவசாயத்தை பாதுகாத்து மேம்படுத்துவது தான் எங்களுடைய முதல் கோரிக்கை. அனைவருக்கும் பாகுபாடின்றி இலவச மருத்துவம் வழங்குதல், நாட்டில் உள்ள அனைவருக்கும் பாதுகாப்பு சட்டம் ஒழுங்கை உறுதி செய்தல், தொழிற்சாலைகள் மற்றும் தொழில்துறைகளில் விரிவுபடுத்துதல், சிறு மற்றும் குறு தொழில் முனைவோர் மற்றும் தொழிலாளர்கள் நலன்களை பாதுகாத்து அவர்களின் தேவைக்கேற்ப நம்ம செயல்படுவது. மிக முக்கியமான கருத்து என்னென்னா, இன்றைக்கு 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் வந்து பல்வேறு பணிகளுக்காக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. அந்த திட்டம் வந்து முழுக்க முழுக்க விவசாயிகளை சார்ந்து அவர்கள் பணி செய்வதற்கு நாங்கள் வந்தால் கண்டிப்பாக ஏற்பாடு செய்வோம். அதே மாதிரி 6வது என்ன கொள்கைனா கல்வி மற்றும் திறமையின் அடிப்படையில் வேலைவாய்ப்பு வழங்குது. இதான் என்னுடைய இடஒதுக்கீடு ஆதரிக்கிறோம் அப்படிங்கிறத விட கல்வி அப்படின்ற அடிப்படையில், கல்வியில் யார் முன்னுரிமை ஆடுறாங்க அப்படின்ற அடிப்படையிலையும் அவங்களோட திறமை, அதாவது வேற ஸ்போர்ட்ஸு இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஸ்கில்ஸ் டெவலப்மெண்ட் அப்படின்ற அடிப்படையில் இடஒதுக்கீடு வந்துங்க இப்போ அரசியல் சாசனப்படி அவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டாவது வந்து பொருளாதார அடிப்படையில் வந்து மக்களுக்கு வந்து அனைத்து இதுலேயும் வரணும்னு தான் எங்களுடைய நிலைப்பாடு. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ இடஒதுக்கீடு பெற்றவங்களே பார்த்திங்கன்னா அதில் தொட்டு அவங்களுடைய உறவினர்கள் அவங்கள பார்த்தா பெரிய பெரிய ஆளுங்களாக இருக்காங்க. அதே சமுதாயத்தை சேர்ந்தவங்க இன்னும் கீழ் மட்டத்தில் இருக்காங்க. அதனால் பொருளாதார அடிப்படையில் வந்து இடஒதுக்கீடு கிடைத்தால் அனைவருக்கும் உரிய பங்கு கிடைக்கும். இல்லை, நாங்கள் வந்து ஏற்கனவே வந்து நான் காங்கிரஸ் கட்சியில் இருந்தேன். இளைஞர் காங்கிரஸாக இருந்தேன், வட்டார தலைவராக இருந்தேன், மாநில பொறுப்பில் இருந்தேன். தமிழ்நாடு ராகுல் காந்தி பேரவையினுடைய மாநில தலைவர் இருந்திருக்கேன். இது கடந்த 10 வருடங்களுக்கு முன்பு. அதற்கு பிறகு நாங்கள் வந்து சோசியல் சர்வீஸு மற்ற ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்ருக்கோம். இப்போ வந்து இவங்களுடைய கொள்கை, இந்த கட்சியினுடைய கொள்கைகள், கட்சியினுடைய இதெல்லாம் என்னால் ஈர்க்கப்பட்டு இந்த கட்சியில் நான் ஜாயின் பண்ணியிருக்கேன். எப்படிங்க? இல்லை, காங்கிரஸினுடைய கொள்கை பிடிக்காமலாம் நாங்கள் வரலைங்க. நான் 10 வருஷம் வந்து என்னுடைய தொழில் ரீதியாக நான் அதில் விலகி வந்துட்டேன். கொள்கையை பிடிக்காமல் நான் வரல. ஆமாம். சார்
சார் எங்களுக்கு மெயின் தேனி, திண்டுக்கல், அதுக்கு அடுத்தது வந்து தென் சென்னை, கிருஷ்ணகிரி போன்ற உள்ளிட்ட 10 தொகுதிகள். சார் இப்போ வந்து எங்களுடைய கட்சி கொள்கைகளை வந்து நாங்கள் வந்து கீழ் மட்டத்தில் கொண்டு போயிட்டு தான் இருக்கோம். நாங்கள் கொண்டு போகிறோன்னு யாருக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை. நீங்கள் வந்து எலெக்ஷன் முடிஞ்சு ஓட்டு பாருங்கள், அப்போ தெரியும் நாங்கள் என்ன ஒர்க் பண்ணியிருக்கோம், எங்கள் கட்சி எந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கீங்களோ அப்போ தெரியும் உங்களுக்கு. சார் இன்றைக்கு இளைஞர்கள் இன்றைக்கு தவறான வழிகாட்டுதல் அனைவருமே வழிநடத்துகிறாங்க. எல்லா கட்சியுமே தான். இந்த கட்சி அந்த கட்சி நான் குறிப்பிட்டு சொல்ல தயாராக இல்லை. அப்போ இன்றைக்கு வந்து சமுதாயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இளைஞர்கள் தான் அதிகமாக இருக்கிறார்கள். அதற்கடுத்து மகளிர்கள் இருக்கிறார்கள், விவசாயிகள் இருக்கிறார்கள், நெசவாளர்கள் இருக்கிறார்கள். இவங்களை முன்னிறுத்தி நாங்கள் வந்து பயணம் செய்வதனால நாங்கள் வெற்றி வாய்ப்பு 2வது இடம் 3வது இடத்து வரது கண்டிப்பாக வாய்ப்பு இருக்குது.